Hi friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களுடன் ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்களா, முருங்கைக்கீரை மசாலா பொடியில் செய்த சிக்கன் ஸ்பைசி சிக்கன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இதெல்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காஞ்ச மிளகாய் வந்து உரலில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கோம். இது கருவேப்பில்லை, வெங்காயம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து முருங்கைக்கீரை மசாலா பொடி. இதான் நம்ம சேர்த்து நம்ம இந்த சிக்கன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இதை கூட வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு பாக்கெட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு தாளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து பொடிசான இருக்குன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வெங்காயம் வதங்குறக்காண்டி கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தூள் உப்பு சேர்த்துக்குங்க. தூள் உப்பு போட்டு வெங்காயம் வதக்குறீங்கன்னா நல்லா வெங்காயம் நல்லா மக்கணும், நல்லா வதங்கி கொடுக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. நம்ம இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விடுங்க, இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிங்கன்னா, நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கறியை வந்து நல்லா வதக்கலாம், நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வாங்க கறியை நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பார்த்த தெரியும் உங்களுக்கு. சிக்கன் வந்து நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட வந்து காஞ்ச மிளகாய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகாய் ஸ்பைசி சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 6-7 மிளகா வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து பொடியாக நுணுக்கி இருக்கோம். அதை வந்து இதில் போட்டு பிரட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து கறி வந்து நல்லா வதங்கி நல்லா திரண்டு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து முருங்கைக்கீரை மசாலா பொடி. இது நம்ம வந்து இந்த மசாலா பொடி எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்த்து இந்த பொடியை எப்படி அரைக்கிறதுன்னு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து இந்த பொடியை வந்து இந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பொடி சேர்த்துட்டோம். முருங்கைக்கீரை மசாலா பொடி சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நம்ம போட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த மசாலா பொடியிலே நம்ம ஆல்ரெடி எல்லாம் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, இன்னும் சில இதெல்லாம் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொடி எப்படி அரைக்கணும் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் போட்டுக்குங்க. இதை நம்ம கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மசாலா பொடி வந்து இறக்க போகிற ஃபைனல் ஸ்டேஜில் போட்டு கிண்டி விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து அதில் இருக்கிற எல்லாமே வந்து வறுத்து தான் அரைச்சிருக்கோம். ஃபைனல் ஸ்டேஜில் போட்டு நல்லா கறியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணி ஒரு கிணத்துல நம்ம தனியாக எடுத்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
முருங்கைக்கீரை மசாலா பொடி போட்டு செஞ்ச சிக்கன் ஸ்பைசி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இரும்பு சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து முருங்கைக்கீரையில் உங்களுக்கு தெரியும், முருங்கைக்கீரையில் இரும்பு சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. நம்ம இந்த சிக்கனில் போட்டு பண்ணுறப்ப நமக்கு வந்து முருங்கைக்கீரையோட முழுசான சத்தும் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.